ஒரு டைரக்டர் ஆகணும்னா டெய்லி என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்? இது வந்து ஜிம் பாடி வளர்க்குற மாதிரிலாம் கிடையாது, இதை தான் பண்ணியாகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்லை, எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க படம் பார்க்கணும், புக்ஸ் இல்லை அதெல்லாம் இல்லை. இது எதுவுமே இல்லாமல் கூட சினிமா டைரக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஏடியா சேர்ந்தா இப்போ முன்னாடியாவது ஏடியா சேர்ந்து கிராஃப்ட் கற்றுக்கணும். இப்போ அதெல்லாம் தெரியல. உங்கள் மைண்டில் ஒரு கதை ஒன்று இருக்குது, அந்த கதைக்கு கேமரா இங்கே வச்சுக்கலாம், இங்கே காலை மட்டும் காட்டிக்கலாம், கண்ணை மட்டும் காட்டிக்கலாம், இதை கையை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துமே இன்றைக்கி சினிமா பண்ணிடலாம் நான் சொல்ல மாட்டேன், பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் தேவை இல்லைன்னு சொன்னால் லெத்தாஜிக்கல் ஆயிரும். அப்படி கிடையாது. ஆக்சுவலி அது ஒரு இன்ஸ்டியூஷன் தான். நீங்கள் இப்போ ஆயிடுச்சு. இப்போ இப்படி சொல்கிறேன், இது ஆல்ரெடி சொன்னதான், மார்டின் ஸ்கார்செஸி, ஹிட்ச்காக்லாம் டைரக்டர்ஸ் தான். இங்கே இருக்கிற ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் டைரக்டர் தான். நானும் டைரக்டர் தான். நேற்று யூடியூப்பில் எடுக்கிற பையன் டைரக்டர் தான். இப்போ எங்கே கிராஃப்ட் தனியாக தெரியுது. இப்போ இதில் யார் பெரிய டைரக்டர், யார் சின்ன டைரக்டர் நீங்கள் எப்படி தீர்மானிக்கணும்? பட்ஜெட்டில் இல்லை, சொல்கிற கருத்தில். இப்போ ரஞ்சித் ஒரு கருத்து சொல்கிறாரு, மார்டின் ஸ்கார்செஸி ஒன்று சொல்கிறாரு, மாரி சொல்கிறாரு. அவங்க சொல்கிற கருத்து தான் அவங்கள பெரிய டைரக்டர் ஆக்கிறதோடைய படத்தோட பட்ஜெட்டோ படம் ஓடலை அப்படி கிடையாது. அதோட கிராஃப்ட். இப்போ ரஞ்சித்தை பற்றி சொல்லும் போது எல்லாருமே ரஞ்சித் ரஞ்சித் அவர் சாதியை பற்றி படம் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் கிராஃப்டை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழில் கண்டெம்பரவரியாக கடந்த 10-20 வருஷத்தில் பயங்கரமான கிராஃப்ட்மேன்ஷிப் உள்ள ஒரு டைரக்டர்னால் ரஞ்சித் தான். பர்சனலாக என்னை கேட்டிங்கன்னா, நான் பாரதி ராஜாவுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஃபைண்டு நான் ரஞ்சித் சொல்லலாம். ஏன்னா பாரதி ராஜாவுக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்ததுன்னா ஒரு செட்டுக்குள்ளே இருக்கும். அவர் தான் அதுக்கு முன்னாடி கிராமங்கள் எடுத்திருக்காங்க, ஆனால் அவரை மாதிரி எடுக்கலைன்னா எப்படி சொல்கிற, நேட்டிவிட்டியாக கனெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ரஞ்சித் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோவை மாட்டுறதுக்கோ பெரியாரோட ஃபோட்டோவை அது வரைக்கும் இவ்வளோ படம் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 25 வருஷம் யாருக்குமே அப்படி ஒரு சிந்தனையே போகல. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி டிபேட்டே ஆரம்பிக்குது. தலித்துகளை பற்றி கதை சொல்லலாம், இப்போ அம்பேத்கர் ஃபோட்டோ மாற்றலாம், பெரியார் ஃபோட்டோ. ஸோ இப்போ ஒருத்தன் 25 வருஷமாக டிபேட்டே இல்லாத இடத்துக்கு டிபேட்டை கொண்டு வர்றான். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே சாதி படம் எடுக்கிறாரு, அப்படி கிடையாது. இந்த இடத்துக்கு பேச வச்சுதே ரஞ்சித்தோட வெற்றி. அதை அவர் கிராஃப்ட்மேன்ஷிப்போட பண்ணுறாரு. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் என்ன சொல்லலாம்டா, அவரோட ஃபஸ்ட்டு படம் அட்டகத்தி தினேஷ் நடித்தார் இல்லையா, அதுக்கப்புறம் மெட்ராஸ். இப்போ அடுத்து என்ன படம் எடுக்கிறாரு, அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு யார்ட்டையா கேட்டால் தெரியாது. இதே நீங்கள் ஒரு 100 டேரக்டர் சொல்லுங்கள், அடுத்து அவங்க என்ன படம் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியும். விஷுவலாக நமக்கு தெரியும், அவங்க இதுதான் எடுப்பாங்க, தான் எடுப்பாங்க. ஆனால் ரஞ்சித் கைக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒவ்வொரு படத்துலையும். ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கண்டென்ட் எல்லாராலும் ஏற்றுக்க முடியல, தவிக்கிறாங்க. அவர் சொல்கிறத அவர் ரத்தம் சதயமாக ஒன்று சொல்கிறாரு, அதை இவங்களால ஏற்றுக்க முடியல, தவிக்கிறாங்க.